அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மே 13 நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். தமிழ்நாட்டில் வரக்கூடிய மே 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலான நாட்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் கடல், நிக்கோபார் தீவு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 13ஆம் தேதி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்தியாவுடைய நிலப்பரப்புகளில் கேரளாவில் வரக்கூடிய மே 27ஆம் தேதி தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஓரிரு இடங்களில் இருப்பதாகவும், இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் அந்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 13ஆம் தேதி தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளிலும், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய இந்த 7 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், 14 மற்றும் 15 ஆகிய அந்த 2 நாட்கள்ல நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இந்த அறிவிப்புல வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், இடி மின்னலுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால இந்த காலகட்டத்தினுடைய இயல்பான வெப்பநிலையை ஒட்டி அதிகபட்ச வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வெயிலுடைய தாக்கத்தை பொறுத்தவரையிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால அடுத்த வரக்கூடிய நாட்களில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்காது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 15ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி மட்டும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றாலும் கூட ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று முதல் 13ஆம் தேதி வரையிலும் ஓரிரு இடங்களில் மட்டும் 3 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் அதிகமாக இருக்கும் எனவும், 13ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு தொடங்கியதிலிருந்து படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் வரக்கூடிய நாட்களில் குறையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகான அந்த முன்னறிவிப்புகள்ல அதன் நிலை குறித்தான அறிவிப்புகள் தெரிய வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மே 13 நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மே 13ஆம் தேதி திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மே 14, 15 சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், மே 14, 15 நாமக்கல், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.